வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி, குருவே சரணம். இணையத்தால் இணையம் இளைஞர்களுக்கு வணக்கம். இது டிசம்பர் மார்கழி மாத ராசி பலன். மார்கழி மாதம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் என்ன அப்படின்னா, மார்கழி 1 டிசம்பர் 17ஆம் தேதி வருது. இது தேவர்களோட விடியற்காலை பொழுது. இந்த நேரத்தில் நம்மளோட வேண்டுதல்களை ஒவ்வொரு தேவர்களுக்கும் நம்ம சொல்லும் போது நம்மளோட வேண்டுதல்கள் நிறைவேறும். மார்கழி மாதம் அப்படின்னாலே கோயில்களில் விசேஷ பூஜைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். மாதம் முழுக்க 30 நாட்கள் இருக்கும். இதில் முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா, டிசம்பர் 23 ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி. அன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு மேற்கொண்டு பரமபத வாசல் அடைந்து நம்ம முன்னோர்களை நினச்சி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். டிசம்பர் 27ஆம் தேதி ஆருத்ர தரிசனம். அன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாள் சிவன் வழிபாடு மேற்கொள்ளும் போது சகலவித ஐஸ்வர்யங்களும் பெருகும். ஜனவரி 11 ஹனுமன் ஜெயந்தி. அன்றைய தினம் விரதம் இருந்து ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ஹனுமான் வழிபாடு செஞ்சால் சகலவித தடைகளும் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும், வெற்றிகள் குவியும். ஜனவரி 14ஆம் தேதி போகி பண்டிகை. அதோட மார்கழி மாதம் நிறைவுக்கு வருது. சரி, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும்? ராசிநாதன் ராசிக்கு 4 கேந்திரத்தில் இருக்காரு. கூட 12ஆம் அதிபதி இருக்காங்க. பூமி இடம் சம்மந்தப்பட்ட விரயங்கள் ஏற்படும். ரியல் எஸ்டேட், எழுத்து, டாக்குமெண்டேஷன், கமிஷன், டியூஷன் சென்டர் நடத்துகிறவங்க, இந்த மாதிரியான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். உங்களோட பேச்சு திறன் அதிகரிக்கும். எதையுமே கால்குலேட் பண்ணி பக்காவாக செய்வீங்க. அதில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். பெண்களால் நன்மைகள் நடக்கும். பொருளாதாரம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் பார்த்திங்கனாக்கா மகிழ்ச்சி நல்லாயிருக்கும். 3ஆம் இடத்துக்கு முன்னே ஆட்சி, தைரியம், வீரியம், தன்னம்பிக்கைலாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம். இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதம். பூமி இடம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்வீங்க, ரியல் எஸ்டேட்டோ அல்லது விவசாயமோ செய்கிறீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இப்போ 4ல் சூரியனும் புதனும் இருக்காங்க. அதுவுமே ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. புத்திசாலித்தனத்தை பார்த்திங்கனாக்கா அதிகரித்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை சொல்லலாம். அட்டமாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்காது. அப்போ பிடிவாதம் குணங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். பாக்கியாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மனதில் எழக்கூடிய ஆசைகள்லாம் நிறைவேறும். தொலைதூர பயணம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் அதிபதி வக்கரத்தில் இருக்கிறதுனால தொழில் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு, சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு முன்னேற்றம் சற்று தாமதமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் ராசிநாதன் அவர் கேந்திரத்தில் இருக்கிறது சிறப்பு. 2ஆம் அதிபதி 2லே ஆட்சியில் இருக்கிறது சிறப்பு. 3ஆம் வீட்டு அதிபதி கர்ணபூஷண பலன் பெற்று 3ஆம் வீட்டிலே ஆட்சியாக இருக்கிறது சிறப்பு. அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய எந்த சூழ்நிலையும் சமாளிக்கும் சக்தி, மாற்றலும் திறமையும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் அப்படிங்கிறத சொல்லலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு கூடுதல் சிறப்பையும் நன்மையும் உங்களுக்கு நிச்சயம் தரும். சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா 22, 23, 24 3 நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வர்றதுனால முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டிய வகையில் நன்றி.